ஓகே. ஹஸ்வின் அஸ்ட்ரோ பக்தி மீடியாவின் 2ஆம் ஆண்டு துவக்க விழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைத்து ஜோதிட குருமார்களையும் அன்புடன் வரவேற்கிறோம். இப்போ இன்றைய தலைப்பில் அதாவது பேசலாமா? ஓகே. ஹஸ்வின் அஸ்ட்ரோ பக்தி மீடியாவின் 2ஆம் ஆண்டு துவக்க விழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கும் நமது ஜோதிட நண்பர்களையும் ஜோதிட ஆசிரியர் பெருமக்களையும் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த விழாவில் தற்போது நாம் பேச வந்திருக்கும் தலைப்பு என்னென்னா மாந்தி தோஷம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஜாதக அமைப்பில் பல கிரக அமைப்புகள் இருக்கும். ஒவ்வொரு லக்னம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராசி, அதுக்கப்புறம் நட்சத்திரம், அதுபோல் 9 நவகிரகங்கள் அப்படிங்கிறது அஸ் யூஸ்வலாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். பொதுவாகவே இப்போ ஜோதிடம் என்பது எல்லாருமே அதிகமாக கிரகங்களை தெரியாமல் இருக்கிறதே கிடையாது. 9 நவகிரகங்கள் என்னன்னு கேட்டால் நம்ம நேயர்கள் அனைவருக்குமே தெரியும். ஆட்டோமேட்டிக்காக சொல்லுவாங்க சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், ராகு, கேது, சனி பகவான்னு 9 நவகிரகங்களையும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி முடிச்சிருவீங்க. ஆனால் நம்ம இங்கே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மாந்தியை பற்றி யாருமே அதிகமாக எடுத்துக்கிற கிடையாது. கேரளா சைடில் தான் மாந்திங்கிற ஒரு கிரகம் மிகப்பெரிய வலிமை வாய்ந்தது அப்படிங்கிறத ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு என்ன பார்ப்பாங்கன்னா அந்த ஜாதகத்தில் மாந்தி எங்கே அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா அந்த 9 நவகிரகங்களை தாண்டி, நட்சத்திரங்களை தாண்டி நம்ம மாந்தியை அதிகமாக யாரும் டச் பண்ணலை. என்ன பண்ணுறோம்னா லக்னம், தற்போது நடக்கிற தசாபுத்தி என்ன, கோச்சார கிரகங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம டச் பண்ணிவிட்டு நம்ம ஃபாலோ பண்ணிடுறோம். ஆனால் அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா நம்ம ஜாதகம் பார்க்குறோம். ஸோ நம்மகிட்ட நிறைய ஜாதகம் பார்க்க வர்றாங்க. அதே போல் பல ஜோதிடர்கள்ட்டையுமே ஜாதகம் பார்க்குறாங்க. ஸோ பார்த்துட்டு நம்மகிட்டையும் மற்றவங்கள்ட்டையும் பார்க்கும்போது சில டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதன் அடிப்படையில் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பொதுவாகவே பார்த்திங்கன்னா யாரெல்லாம் ஒருவருடைய ஜாதகத்தில் மாந்தியை கணக்கிட்டு ஜாதக பலன் எடுக்கிறாங்களோ அது துல்லியமாக எடுக்க முடியும். ஆனால் மேக்ஸிமம் நம்ம சைடில் அதை பயன்படுத்தலை அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அப்போ நம்ம நேயர்களுக்கு நான் சொல்ல வர்றது என்னென்னா, உங்களுடைய ஜாதகத்தில் இப்போ நடப்பு தசை சூப்பராக இருக்குது, கிரக நிலைகள் ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஏன் நடக்கலை, எதற்காக அது நடக்கலை அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி உங்களுக்கு வருது பார்த்தீங்களா? அந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது, நம்ம ரொம்ப துல்லியமாக பார்க்க வேண்டியது உங்களுடைய ஜாதகத்தில் மாந்தி எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். மாந்திங்கிறது யார், இந்த மாந்திங்க கிரகம் என்ன செய்யுது அப்படிங்கும்போது, இந்த மாந்தி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம சனி பகவான் சொல்கிறோம் பார்த்தீங்களா, சனி பகவானுடைய உபகிரகம் என்று அழைக்கப்படுகிறது. சனி பகவான் அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு பதட்டம் வந்துடுது ஆட்டோமேட்டிக்காக. தடி சனி பயிற்சியாக எனக்கு ஒரு மனசுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கை நான் இழந்த மாதிரி இருக்கேன், சனி பகவான் என்ன பண்ணுவாரோன்னு தெரியல அப்படின்னு ஒரு பதட்டம், பயம் உங்களுக்குள்ளே வருது பார்த்தீங்களா? அதே விட இந்த மாந்திங்கிற கிரகத்துடைய வலிமை ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்கிறேன்னா யோசித்து பார்க்க முடியாத அளவுக்கு வலிமையாக இருக்கும். அதை நீங்கள் அவ்வளோ சர்வசாதாரணமாக எடுத்துக்கிறவே முடியாது. நீங்கள் மற்ற கிரகங்களை கூட என்ன பண்ணலான்னா ஏதாச்சும் ஒரு விஷயத்தை தாண்டி கொண்டு போயிடலாம். ஆனால் இந்த மாந்தி கிரகத்துடைய வலிமை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மனிதனுடைய அன்றாட வாழ்வு. பொதுவாக பார்த்திங்கன்னா நான் ஒரு வீடு கட்டினேன், நான் வீடு பக்காவாக கட்டிட்டேன், ஆனால் என்னால் அந்த வீட்டுக்குள்ளே போக முடியல. என்னுடைய ஜாதகத்தில் 4ஆம் இடம் அற்புதமாக இருக்குது, எனக்கு இப்போ நடப்பு திசைகள் பார்த்திங்கன்னா குரு திசை தான் ஓடுது அப்படின்னு நம்ம நேர் பார்த்திங்கன்னா இது உண்மையிலே பார்த்திங்கன்னா எங்கேருந்து கேட்டாங்க அப்படின்னா, நம்ம அதை என்ன சொல்கிறேன்னா மலேசியா, ஆமாம் மலேசியாவிலேருந்து ஒரு ஜாதகர் நம்மகிட்ட கேட்காரு. அவர் பல ஜோதிடர்கிட்ட ஜாதகம் பார்த்துருக்காரு. ஸோ அவர் சார் நான் வீடு கட்டுறதுக்கு எல்லா முயற்சி எடுத்து வீடு கட்டிட்டேன், ஆனால் என்னால் அந்த வீட்டுக்குள்ளே போகவே முடியல, எனக்கு இதுக்கு ஒரு தீர்வே கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் என்ன பண்ணேன்னா நம்ம எப்பயும் போல் அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து டைம் எல்லாமே வாங்கி நம்ம அவங்க ஜாதகத்தை செக் பண்ணுறோம். செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மற்றவங்க சொன்ன மாதிரி தசா புத்திகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அதில் எந்த மைனஸும் கிடையவே கிடையாது, பக்கா.
அப்படியே நம்ம வந்து அவங்களுடைய 4ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கோச்சார கிரகத்தில் குரு பார்க்குற 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்புறம் ஏன் போக முடியல அப்படின்னு ஒரு கேள்விக்குறி வச்சாங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம எடுத்த அவங்களோட சார்ட்டில் அவங்க எனக்கு அனுப்பின ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாந்தி அமர்ந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல அமர்ந்திருந்தார். ஆனால் நம்மளுடைய திருக்கணித முறைப்படி நம்ம பஞ்சாங்கப்படி நம்ம கால்குலேட் பண்ணும்போது அவங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து 4ஆம் இடத்தில் மாந்தி. எக்ஸட்ரா இது ஒன்று தான், லக்னத்திலிருந்து 4ஆம் இடத்துல மாந்தி இருக்குது. ஸோ ஆனால் ஜாதகர் அந்த இடத்துக்கு போக முடியல அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன்னா அவங்களுக்கு அந்த மாந்தி அடிப்படையில் அவங்களுக்கு வழிபாடுகள் அதே போல் பரிகாரங்கள் சொன்னேன், பூஜ்ய வழிமுறைகளை சொன்னேன். அவங்க இப்போ அந்த வீட்டில் நிம்மதியாக இருக்காங்க. அந்த வீட்டில் போய் வீடு புகுந்து அந்த வீட்டில் பால் காய்ச்சி கிரகபிரவேசம் பண்ணி சந்தோஷமாக குடும்பமாக இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சிச்சு. ஸோ அதை போல தான் உங்களுடைய சுய ஜாதகத்தில் மாந்தி எங்கே இருக்கார், இவ்வளோ தான், வேறு ஒன்றுமே கிடையாது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் மாந்தி எங்கே இருக்காருங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணுங்க. மாந்தியை அடிப்படையாக கொண்டு மாந்தி பகவான் உங்களுக்கு என்ன செய்ய போகிறார், உங்களுக்கு என்னென்ன விஷயங்களை வழி நடத்துவார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த மாந்திக்கான பரிகார முறைகளை சரியான முறையில், ஏன்னா மாந்தி பரிகாரங்கிறது அவ்வளோ எளிதான பரிகாரம் அல்ல, உண்மையிலேயே அவ்வளோ எளிதான பரிகாரம் அல்ல. மாந்திங்கிறது என்னென்னா ஒரு சபம் சொல்லுவோம், அதாவது பிரேத சபம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் மாந்தி, வேறு ஒன்றுமே கிடையாது. ஒரு உயிரில்லாத ஒரு பொருள், ஒரு பிரேத சபம், ஓகேவா? ஸோ அப்படிப்பட்ட மாந்தி உங்களுடைய வாழ்க்கையை திருப்பி போட்டுருவார், எவ்வளோ பெரிய தசாபுத்தி இருந்தாலும். ஆனால் மாந்தியோட மிகப்பெரிய வலிமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாந்தி பகவான் வந்து உங்களுடைய சுய ஜாதகத்தில் 3ஆம் இடத்துலையோ அல்லது 7ஆம் இடத்துலையோ 11ஆம் இடத்துல மட்டும் இருந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், சாதாரண என்ன சொல்லுவோம்னா, இந்த மனுஷன் ரொம்ப சாதாரண மனுஷனாக இருந்தாப்பா, எப்படிப்பா இவ்வளோ டாப்புக்கு வந்தான், எப்படி இவனால் மட்டும் ஒரு பெரிய லெவலுக்கு வர முடிஞ்சு அப்படின்னு ஒரு வார்த்தையை ஒரு ஜாதகரை வச்சு நீங்கள் உபயோகப்படுத்துகிறீங்க அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய காரணம் யாருன்னா மாந்தியாக தான் இருப்பார். மாந்தி பகவான் நினச்சா, எப்படி ராகு பகவான் நினச்சா ஒரு மனுஷன் டாப் லிஸ்ட்டில் ஹை லிஸ்ட்டில் கொண்டு போக முடியுமோ அதே மாதிரி தான் மாந்தி பகவானும். மாந்தியின் துணை இருந்தால் மகத்துவத்தை ஆள முடியும். இந்த என்ன சொல்கிறோன்னா நம்ம வந்து டோட்டலாகவே நம்மளுடைய அத்தனை விதமான செயல்பாடையும் செய்ய முடியும். அப்போ மாந்தி 3, 7, 11 இருந்தால் நல்லது, ஓகே, அவங்களாம் கவலைப்பட தேவையில்லை. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், எவ்வளோ ஜாதகத்தில் எவ்வளோ பெரிய ஒரு டாமினேஷன் இருக்குது, எவ்வளோ பெரிய போராட்டம் இருக்குனாலும் அந்த போராட்டத்துக்கான தீர்வை கொடுப்பதற்கான ஒரு பாக்கியம் மாந்தி பகவான்கிட்ட இருக்கும். அதை தாண்டி இப்போ உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் லக்னத்தில் உங்களுக்கு மாந்தி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ லக்னத்தில் மாந்தி இருக்குது அப்படின்னா இந்த லக்னத்தில் மாந்தி இருக்க உங்களுடைய இயல்பான கேரக்டர் எப்படி இருக்குன்னா பல விஷயத்தை சிந்திப்பீங்க, உங்களை மாதிரி யாருமே சிந்திக்க முடியாது. பக்காவாக பிளான் பண்ணுவீங்க, இதை செய்யலாம், இதை செஞ்சால் முடிச்சிடலாம், கரெக்டாக முடிச்சிடலாம் அப்படின்னு பக்காவாக பிளான் போட்டு நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் கூட 60% தாண்டிடுச்சுன்னா அது மிகப்பெரிய வல்லமைங்க. நீங்கள் பக்காவாக பிளான் போட்டு தான் செஞ்சுருப்பீங்க. இப்போ மேச லக்கணமே வச்சுக்கோங்களேன், மேச லக்கணத்தில் மாந்தி இருக்காருன்னா மேச லக்கணத்தை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. மனசில் என்ன நினைக்கிங்களோ அதை அப்படி சுடக்கு போடுற நேரத்தில் செஞ்சு முடிக்கக்கூடிய ஆளுமை திறன் உங்கள்கிட்ட இருக்கும். ஆனால் அந்த திறன்களை, அந்த வலிமையை ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களால் செயல்படுத்த முடியுதா அப்படின்னா இல்லை. உங்களுடைய வேகம், உங்களுடைய விவேகத்தை எப்படி பிரேக் போட்டு கட்டுன்னு ஒரு பிரேக் பிடிச்சி அப்படி நிப்பாட்டுறாங்களோ அதே மாதிரி மாந்தி நிப்பாட்டிடுவார். போதும், உன்னால் முடிஞ்சது இவ்வளோ தான் அப்படின்னு லக்னத்தில் மாந்தி இருந்தால் நிம்மதியாக தூக்கம் கூட இருக்காதுங்க. படுத்து நிம்மதியாக தூங்கணுன்னா கூட அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுபோல் லக்னத்தில் மாந்தி, சந்திரனோட மாந்தி இருக்கவங்க பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா மனசுக்குள்ளே பல ஓட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு விஷயம் உங்களை ஒரு ஆளுமை கொள்ளும், என்ன விஷயம் தெரியலையே, எதற்காக நம்ம இந்த ஒரு மனசுக்குள்ள ஏதோ திங்கிங் பண்ணிக்கிட்டே இருக்கோமே அப்படிங்கிற ஒரு திங்கிங் இருந்துக்கிட்டே இருக்குங்க. அப்போ இந்த மனநிலையை மாற்றக்கூடிய ஒரு வழிபாடு,
ஒரு செயல்பாடு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்போ இந்த தன்மையை எப்படி நிவர்த்தி பண்ணலாம்? மாந்தி பரிகாரம் பண்ணணும். என்னால் எல்லாமே செய்ய முடிஞ்சும் எதுவுமே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை, கடைசி நேரத்தில் கூட நான் தோற்றுறேன் அப்படின்னு நினைக்கிற ஜாதகராக நீங்கள் இருக்கீங்கன்னா, நீங்கள் லக்னத்திலோ சந்திரனோட மாந்தி இருந்தால் உறுதியாக சொல்லுங்கள். அதுக்கு உங்களுக்கு எளிமையான பரிகார முறைகளை சொல்கிறேன். பொதுவாக நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், அதாவது நீங்களே உங்களுக்காக நீங்கள் பரிகாரம் செஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா, லக்னத்தில் மாந்தி இருப்பவங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாச்சும் இந்த மயானம் சார்ந்த பகுதி உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தாலும் சரி, அப்படி மயானம் சார்ந்த பகுதி இருந்தால் அந்த மயான இடத்துல வந்து வேலை செய்வாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு உங்களால் முடிஞ்சளவு உங்களுடைய பிறந்த நாள் நீங்கள் கொண்டாடும் போது அவங்களுக்கும் நீங்கள் புதிய ஆடை எடுத்து கொடுங்க. வேறு ஒன்றுமே கிடையாது. இது வந்து நீங்கள் உங்களுக்காக நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம். அதை தாண்டி உங்களோட லைஃப்பை ரிலீஃப் பண்ணணும் ஆசைப்பட்டீங்கன்னா கட்டாயமாக என் நம்பருக்கு கூப்பிடுங்க. மொதல் விஷயம் தான். நீங்களாக செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்கள் வீட்டு பக்கத்தில் மையான பகுதியில் வேலை பார்க்குற சகோதரர்களுக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்சளவு உங்களுடைய பிறந்தநாள் அன்றைக்கோ அல்லது உங்களுடைய அதாவது நீங்கள் தமிழ் புத்தாண்டு கொண்டாடுவீங்க, இல்லை நீங்கள் எந்த ஃபங்க்ஷனை கொண்டாடுவீங்களோ, தீபாவளி ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், வருஷத்துக்கு ஒரு முறை அவங்களுக்கு புதிய ஆடை வாங்கி கொடுங்க. வாங்கி கொடுத்தீங்கன்னா உறுதியாக உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-30% ரிலீஸ் உண்டு. அதை தாண்டி டோட்டல் ரிலீஸ் வேணும், டோட்டலாகவே நீங்கள் நினச்ச மாதிரி முடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ண வேண்டியது யார்? என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு மாந்தி பரிகார முறைகள், பூஜை வழிபாடு முறைகளை தெளிவாக செஞ்சு கொடுத்து உங்கள் லைஃப்பை ஒரு டேர்னிங் பாயிண்ட் உருவாக்குறேன். எப்படி வந்து மலேசியாவில் இருக்க நம்மளுடைய கிளைண்ட் வந்து அவருடைய வீட்டில் 4ஆம் இடத்துல மாந்தி இருக்கிறனால அவரால் உள்ளே போய் இருக்க முடியலை, அவர் அந்த வீட்டுக்குள்ளேயே போய் தங்க முடியலன்னு ஒரு பிரச்சனை இருந்தாரோ, அந்த பிரச்சனையை சரி பண்ணி கொடுத்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கைக்குரிய தடை பிரச்சனை எல்லாத்தையும் சரி செய்து கொடுக்க முடியும் என்பது உண்மை. இது லக்னத்தில் மாந்தி இருப்பவங்களுக்கு. இதுக்கு அடுத்தபடியாக லக்னத்துக்கு 2ஆம் இடத்தில் மாந்தி இருந்தால், இந்த 2ஆம் இடங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தனம், குடும்பம், வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். என்னால் கொடுத்த வாக்கை காப்பாற்றவே முடியல, அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடிய அப்படிப்பட்ட நபர் யாருன்னா லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல மாந்தி இருக்கவங்க தான். ஐயா, என் வீட்டில் என் பேச்சை கேட்கவே மாட்டேங்காங்க, நான் என்ன சொன்னால் என் பேச்சை கேட்க மாட்டேங்காங்க, என் வீட்டுக்கும் எனக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது, நான் என் வீட்டுக்காண்டி தான் உழைக்கிறேன். யாருக்காண்டி உழைக்கிறேன்? என் வீட்டுக்காண்டி தான் உழைக்கிறேன். ஆனால் என் வீட்டில் என்னை வந்து மதிக்க மாட்டேங்காங்க, என்ன பண்ணனே புரிய மாட்டேங்கிங்க அப்படின்னு நினைக்கிறவங்களும் லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல மாந்தி இருக்கவங்க. அதே போல் நான் கஷ்டப்படுறாங்கன்னு நினச்சி என் பையிலேருந்து பணத்தை எடுத்து கொடுத்துட்டேன், ஆனால் என் கொடுத்த பணம் திரும்ப வரவே மாட்டேங்கி, நானும் எவ்வளவோ அன்புக்காக, பண்புக்காக, பாசத்துக்காக பணம் கொடுத்த காசை வாங்க முடியல அப்படின்னு வருத்தப்படுறீங்க. கொடுத்த பணம் திரும்ப வரமாட்டேங்கி, லட்சக்கணக்கில் கொடுத்துட்டேன், கோடிக்கணக்கில் கொடுத்துட்டேன், என்னுடைய தகுதிக்கு ஏற்றவாறு, என்னுடைய பொருளாதாரத்துக்கு ஏற்றவாறு நான் ஒரு 50,000 கொடுத்துட்டேன், 1 லட்சம் கொடுத்துட்டேன், மேபி எனி ஒன், பணம் கொடுத்த பணம் வரலை அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணம் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தில் லக்னத்தில் 2ஆம் இடத்தில் மாந்தி இருந்தாலும் இந்த பிரச்சனை இருக்கும். அப்போ இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு என்ன? கொடுத்த வாக்கை காப்பாற்றணும், வீட்டில் ஒரு நிம்மதி இருக்கணும், கொடுத்த பணம் திரும்ப வரணும். இதுக்கெல்லாம் சரியான தீர்வு அப்படின்னா அந்த மாந்திக்குரிய பரிகார முறைகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். இப்போ உங்களுடைய நீங்களே உங்களுக்காக செய்யக்கூடிய பரிகாரம், எளிய பரிகாரம் சொல்கிறேன், ஸோ அதை செஞ்சு பாருங்கள். அப்படியும் வரலைங்க அப்படின்னா கட்டாயமாக என்னை தொடர்பு கொள்ளுங்கள். அந்த மாந்தி பரிகாரத்துக்கான உங்களுக்கு பூஜை முறைகள் சொல்கிறேன், நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கட்டாயமாக உங்களுக்கு 2ஆம் இடத்து மாந்தியுடைய தோஷத்தை நிவர்த்தி செய்ய முடியும். அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னா, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை, அதாவது செவ்வாய்க்கிழமையை தேர்ந்தெடுத்துக்கோங்க, சரியா? செவ்வாய்க்கிழமையில் புதன் ஓரையில், செவ்வாய்க்கிழமையில் புதன் ஓரையில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற பைரவர் கோயிலில் போய் நல்லெண்ணெய் தீபம் போடுங்க. கரெக்டாக செவ்வாய்க்கிழமையில் புதன் ஓரையில் நீங்கள் நல்லெண்ணெய் தீபம் போட்டிங்க அப்படின்னா
2ஆம் இடத்தில் மாந்தி இருப்பதை நிவர்த்தி செய்ய முடியும். இதை தொடர்ந்து நீங்கள் 5 வாரம் போடணும். இந்த 5 வாரம் நீங்கள் தொடர்ந்து போடுறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30% கிடச்சிரும். ஆனால் போட விடுமா? இந்த மாந்திங்கிற சும்மா சாதாரண ஆள் கிடையாது. செஞ்சிருவியோ, செஞ்சு பார்த்துருவியோ அப்படி என்ன பண்ணுவார், உங்களோட வச்ச ஒரு பிளான் போடுவார். நீங்கள் என்றைக்கு செவ்வாய்க்கிழமை புதன் ஓரையில் போகணும் வைப்பீங்கன்னா செவ்வாய் ஓரை வரையும் உங்களால் போக முடியும். அதாவது போகணும் திங்கிங் இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் புதன் ஓரையை கடக்கவங்களையும் என்ன பண்ணுவார், அங்கே ஒரு பிரச்சனையை கொடுப்பாரு. பிரச்சனையாக விளக்கா அப்படிங்கும்போது பிரச்சனையை தேடி தான் ஓட முடியும். அப்போ அதையும் தாண்டி உங்கள் பிரச்சனைக்கு தீர்வுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா செவ்வாய்க்கிழமையில் புதன் ஓரையில் நீங்கள் பைரவருக்கு நல்லெண்ணெய் தீபம் 5 வாரம் தொடர்ந்து போடுங்கள். உறுதியாக 2ஆம் இடத்தில் மாந்தி தோஷம் உங்களுக்கு நிவர்த்தி ஆகும். கிட்டத்தட்ட 30% நிவர்த்திங்க. இதில் எந்த மாற்றம் கிடையாது. என்னங்கய்யா நீங்கள் சொன்னீங்க, நானும் போட்டுட்டேன், ஆனால் எனக்கு ஃபுல் ரிசல்ட் வரல அப்படின்னு கேட்டக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு மனுஷனால் எந்திரிச்சு நடக்க முடியல, எந்த இடத்துல நிற்க கூட முடியல, அவரை நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வழிபாடு செஞ்சு நிப்பாட்டுறோம். ஒரு பரிகார முறைகளை செய்ய ஃபஸ்ட் என்ன வேணும், வழிபாடு நீங்கள் தொடணும். அப்போ நீங்கள் வழிபாடு செஞ்சு உங்களால் முடிஞ்ச அளவு நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்டெடியாக நின்றுட்டிங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், அது டோட்டல் நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஐடியா நாங்கள் வச்சுருக்கோம். உங்களுக்கு சரி பண்ணி தரதுக்கு நாங்கள் இருக்கோம். நீங்கள் கவலைப்படாது. அதுக்கு தான் இத்தனை ஜோதிடர்கள் இருக்காண்டி இருக்காங்க. உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்வாதாரத்தில் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்க தான் ஜோதிடர்கள். அதான் ஜோதிடர் அப்படின்னு வைக்காங்க. ஒளி, ஒரு பிரகாசமான ஒளி எங்கெங்கே வரும், பிரகாசமான ஒளி எங்கேருந்து வரும், நல்ல மனம் நல்ல குணம் உள்ளவங்கள்ட்ட தான் வரும். அதுதான் ஜோதிடர்கள்ட்ட இருக்குது. அதை பயன்படுத்துகிற விதம்னு இருக்குது. ஜோதிடர்களை மதித்தவர்களுக்கு மதிப்பு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். கீழே கமாண்ட்ஸ் தப்பாக போடுறவனுக்கு அது அவனுக்கு அப்படியே அந்த பிரபஞ்சம் என்ன பண்ணும், நீ ஜோதிடரையா திட்டுற, உனக்கான என்ன பண்ணும், உனக்கு அதாவது நீ ஜோதிடரை திட்ட 12ஆம் இடத்து மாந்தி உனக்கு ஒர்க்காக காமிச்சிடும். நிம்மதியாக தூங்க மாட்டீங்க. ஒரு பயணம் செய்யும்போது கூட போராட்டம் இருக்கும். இது ஜோதிடர்களை தவறான முறையை திட்டுறவங்களுக்கு நடக்குதுங்க, ரியலாக நடக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் 2ஆம் இடத்து மாந்தியோடைய ரிசல்ட். ஓகேவா? இப்போ 2ஆம் இடத்து மாந்திக்குரிய பரிகாரம் சொல்லியாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது லக்னத்துக்கு 3ஆம் இடத்தில் மாந்தி இருந்தால். 3ஆம் இடத்து மாந்தி அற்புதம், சிறப்பு. சொல்லிட்டுமா? 3ஆம் இடத்து மாந்தி 3ஆம் இடத்துல இருக்கலாம். மாந்தி 3ஆம் இடத்தில் இருந்தால் முடியாத விஷயத்தை கூட முடிச்சு கொடுப்பார். முடியாத விஷயத்தை கூட முடிச்சு கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மை. ஆனால் 3ஆம் இடத்துல மாந்தி இருந்தால் ஒரே ஒரு ரகசியம் மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களை விட இளைய சகோதரன், உங்களை விட இளைய சகோதரன் சகோதரி, அதே போல் உங்க கூட வேலை பார்க்குற உங்களை விட வயது குறைந்தவர்களிடம் கட்டாயமாக கவனமாக இருக்கணும். ஏன்னா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்களேன், ஒரு கிரகம் ஒரு வல்லமையை கொடுத்துச்சுன்னா உறவு ரீதியாக ஒரு தடையை கொடுக்கும். இந்த 3ஆம் இடத்துல மாந்தி இருக்கவங்களுக்கெல்லாம் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இளைய சகோதரன் சகோதரிகள் ஒன்று இருப்பது கிடையாது. அப்படி இருந்தால் அவங்களுக்குள்ள ஒற்றுமை கிடையாது அப்படிங்கிறத நம்ம ரியலாகவே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ 3ஆம் இடத்து மாந்தினால் பொருளாதார ரீதியாக தடை கிடையாது. அதை தாண்டி உறவுகளுக்குள் பிரச்சனை இருக்குங்க. என்னோடய சகோதர சகோதரியோ என் கூட பிறந்தவங்க என்னை புரிஞ்சுக்கிறவே மாட்டேங்காங்க. அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சரியான ஒரு தீர்வு கொடுங்க, எங்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன ஒரு எளிய பரிகாரம். இதுக்கு வந்து பெரிய பரிகாரம் தேவையே இல்லை, எளிய பரிகாரம் பண்ணால் மட்டும் போதும். ஸோ அந்த பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வீட்டில் பிரம்ம முகூர்த்தத்தில் சரியாக ஒரு 3:30 மணி அல்லது 4 மணியிலிருந்து 7 மணி வரையும் தீபம் ஏற்றுங்கள். மண் விளக்கில் தீபம் ஏற்றணும். மண் விளக்கில் நீங்கள் புதிய அதாவது தீபம், அதாவது மாந்திக்கு மட்டும் நீங்கள் தீபம் ஏற்ற போகிறீங்க அப்படின்னா புதிய விளக்கு தான் வாங்கணும். நீங்கள் வீட்டில் இருக்க நான் அந்த விளக்கு யூஸ் பண்ணட்டுமா, இந்த விளக்கு, அதெல்லாம் கிடையாது. புதிய மண் விளக்கு ஒன்று வாங்குங்க. மண் விளக்கு ஒன்று வாங்கி ஒரு மரப்பலகை ஒன்று வாங்கிக்கோங்க. மரப்பலகையும் புதிய பலகையாக தான் இருக்கணும். அந்த மண் விளக்கை வந்து மரப்பலகை மேலே வச்சு இழுப்பனை தீபம் கிட்டத்தட்ட 48 நாட்கள்
நீங்கள் உங்கள் வீட்டில் பிரம்ம முகூர்த்தத்தில் தீபம் ஏற்றுனீங்க அப்படின்னா உறுதியாக சொல்ல முடியும், 48 நாட்கள் நீங்கள் உங்களுடைய வீட்டில் தீபம் ஏற்றுனா உங்களை விட்டு பிரிந்த உங்களுடைய இளைய சகோதர சகோதரியாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுக்கு கூட வேலை பார்க்குற உங்களை விட வயது குறைந்த நபர்கள் உங்களை தொல்லை பண்ணுறா இருந்தாலும் சரி, உங்கள் கூட அற்புதமாக இணைவாங்க. உங்களுடைய ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிறவங்க. ஓ, இவர் இவ்வளோ பாசமானவரா, இவர் இவ்வளோ நன்மையானவரா, இவருக்குள்ளே இவ்வளோ திறமை இருக்கா அப்படிங்கிறத என்ன பண்ணுவாங்க, அவங்க மனதார புரிந்து கொண்டு அவங்க கூட என்ன பண்ணுவாங்க, இணக்கமாக செயல்படுவாங்க. ஸோ இந்த பரிகாரம் செஞ்சு பாருங்கள். இது உங்களுக்கு 48 நாட்களில் மாற்றம் உறுதியாக உண்டு. சொல்வது நான், செய்வது நீங்கள். வெற்றி யாருக்கு? உங்களுக்கு தான். இந்த பிரபஞ்சம் நீங்கள் மனசார செய்யும் போது அந்த வெற்றியை கொடுத்துரும். அதுக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது. ஆனால் சொன்னது நான் சொன்னதுனால செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் பிரபஞ்சம் யாருக்கு வெற்றியை கொடுக்கும்? எனக்கு வெற்றியை கொடுக்கும். உங்களுக்கு என்ன கொடுக்கும்? காசு செலவை தான் கொடுக்கும். புரியுதா உங்களுக்கு? மனசார செய்யணும். எந்த பரிகாரமாக இருக்கட்டும், எந்த வழிபாடாக இருக்கட்டும், மனசார செய்கிறவங்களுக்கு சிவனே இறங்கி வந்து பிரச்சனையை தீர்வு கொடுப்பார். புரியுதா? அதனால் இதை செஞ்சு பாருங்கள். 3ஆம் இடத்து மாந்தியுடைய ஒரு மிகப்பெரிய உறவுகளுக்குள்ள பிரச்சனை சரியாகும் என்பது நிதர்சனமான உண்மை. சரி, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இப்போ நான் பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். 4ஆம் இடத்தில் மாந்தி. 4ஆம் இடத்து மாந்தி வந்து பார்த்திங்கன்னா மனுஷனை அல்லாடு பட்டு போயிடும். இங்கே இந்த பக்கமும் கால் வைக்க முடியாது, அந்த பக்கமும் கால் வைக்க முடியாது. எந்த பக்கம் கால் வச்சாலும் பிரச்சனை. வீட்டில் இருக்க முடியல. அம்மாவுக்கும் மகனுக்கும் பிரச்சனை வருதுன்னா அது 4ஆம் இடத்து மாந்தி தான். ஒரு மனிதன் தன்னுடைய பெரிய பங்களா, கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது, ஆனால் வீட்டில் மட்டும் அவர் தங்க மாட்டார். அவரால் வீட்டில் மட்டும் தங்கவே முடியாது. அதே போல் 4ஆம் இடத்துல மாந்தி இருந்தால் அந்த சொல்லுவோம்ல, எல்லா பலகாரமும் முன்னாடி வச்சுருப்பாங்க. தனக்கு பிடிச்ச மாதிரி பலகாரங்கள் அப்படியே நிறையா இருக்கும், ஆனால் சாப்பிட முடியாது. சந்தோஷம் இல்லை. கனவு மனைவி அப்படியே பின்னி பிணைஞ்சு பாசமாக இருக்குன்னு நினைப்பீங்க, ஒரு கழுதியும் கிடையாது. வீட்டுக்குள்ளே போனே போரியாலே அடித்து மண்டே உடச்சி போடுவேன் அப்படிங்க உங்கள் வீட்டுக்காரி. நீங்கள் போமா, ஓன்ட்டதுக்கு வந்தேன் அப்படிம்பாங்க. ஸோ இந்த 4ஆம் இடத்து மாந்தி மனுஷனை ஒரு நிம்மதிங்கிறது கூட கிடையாமல் ஆக்கிடுதுங்க. யாருக்கெல்லாம் தன்னுடைய வீட்டில் தங்க முடியலன்னு ஒரு பிரச்சனை இருக்கோ, யாருக்கெல்லாம் தன்னுடைய சந்தோஷமே இழந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களோ, அதுக்கு மிகப்பெரிய காரத்துவம் பார்த்தீங்கன்னா மாந்தி தான். அப்போ இந்த 4ஆம் இடத்து மாந்தியோடைய தோஷத்தை நிவர்த்தி செய்ய வேண்டும். 4ஆம் இடத்து மாந்தி தோஷத்தை நிவர்த்தி செய்தால் உங்களுடைய நம்ம சொன்ன எல்லா விஷயம், இப்போ என்னென்னலாம் நடக்கலன்னு சொன்னோமோ அதெல்லாம் உங்களால் நடத்தி முடிக்க முடியும். அப்போ இதுக்கு என்ன பண்ணணும்? 4ஆம் இடத்து மாந்தி தோஷத்துக்கு நிவர்த்திக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம தான் வீட்டுக்குள்ளேயே போக முடியலையே, நம்ம தான் வீட்டிலே தங்க முடியலையே, வீட்டில் எப்படி விளக்கு போட முடியும்? கேள்வி வருமா வராதா? கண்டிப்பாக வரும். அப்போ முதல் விஷயம், இந்த 4ஆம் இடத்தில் மாந்தி தோஷம் உள்ளவர்கள் நம்ம வந்து யாருக்கெல்லாம், விருதுநகர் மாவட்டம் தெரியுமா? தமிழ்நாட்டில் விருதுநகர் மாவட்டம், அந்த விருதுநகர் மாவட்டத்தில் அருப்புக்கோட்டைன்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது. ஓகேவா? அருப்புக்கோட்டை பக்கத்தில் பூமிநாதர் கோவில்னு ஒரு கோவில் இருக்குது. அற்புதமான கோவிலுங்க, பழைய காலத்து கோவில். அந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோயிலுடைய வரலாறு சொல்கிறாங்க, இந்த ஒரு வீடியோ பத்தாது, அவ்வளோ தூரம் அந்த கோயிலுடைய அற்புதமான நிகழ்வுகள் இருக்குது. ஓகேவா? நீங்கள் நெட்டில் போட்டு பாருங்கள், அருப்புக்கோட்டை பூமிநாதர் திருக்கோவில் போட்டு பாருங்கள். நம்மளுடைய சிவன் கோவில் தான் அந்த கோவில். இந்த உலகமே நீரினால் அழிய வேண்டிய சூழ்நிலை இருக்கும்பொழுது, இந்த உலகமே நீரினால் அழியக்கூடிய சூழ்நிலை இருக்கும் பொழுது, அந்த நீரின் சுழற்சியை திருச்சுழி என்ற ஒரு கிராமத்தின் மூலமாக, அந்த கோவில் வந்து திருச்சுழியில் இருக்குது, அருப்புக்கோட்டை திருச்சுழியில் இருக்குது. அந்த கோவிலில் நீரின் சுழற்சியின் மூலமாக நீரை கண்ட்ரோல் பண்ணார் நம்ம சிவன். வாஸ்து
அந்த கோயிலுடைய வரலாறு நான் நிறைய சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். டைமில் கான்செப்ட்டுக்கு வந்துடுறேன். கோயிலுடைய வரலாறு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் கூகுளில் போட்டு பாருங்கள். உண்மையிலேயே அவ்வளோ அற்புதமாக இருக்கும். ஸோ இந்த கோயிலை நான் ஏன் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, வாஸ்து பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. 4ஆம் இடத்தில் மாந்தி இருக்கார். அப்போ இந்த வீட்டில் தீபம் போடுவது ரொம்ப சுலபம் அல்ல. வீட்டில் தீபம் போடுவதே கஷ்டமாக தான் இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் நேரடியாக திருச்சூழியில் உள்ள பூமிநாதர் சிவன் கோயிலில் போய் உங்கள் வீட்டிலேருந்து மண் எடுத்துகிட்டு போகணும். உங்கள் வீட்டிலேருந்து ஒரு மஞ்சள் துணி எடுத்துக்கோங்க, அல்லது வெள்ளை துணி. மேக்ஸிமம் வெள்ளை துணியில் மஞ்சளை நல்லா தடவணும். ஒரு பொட்டு அந்த இடத்துல வெள்ளை தெரியக்கூடாது, பியூர் மஞ்சளாக இருக்கணும். அல்லது மஞ்சள் துணியை வாங்கிடுங்க, ஓகேவா? அந்த மஞ்சள் துணியில் உங்கள் வீட்டிலேருந்து ஒரு பகுதி, மேக்ஸிமம் வடகிழக்கு சார்ந்த பகுதி எடுத்துக்கோங்களேன். இல்லைனா எல்லா பகுதியிலும் 4 மூலையிலையும் ஒரு கல்லை எடுத்து மண் எடுங்க. மண்ணை மனசார வேண்டி, இந்த தோஷம் எனக்கு நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு நீங்கள் மனசார வேண்டி 4 மூலையிலையும் மண் எடுக்கலாம். அல்லது உங்களுடைய வடகிழக்கு மூலையில் மட்டும் மண் எடுத்து ஒரு கைப்பிடி மண், நல்லா ஒரு கைப்பிடி மண், நல்லா கேட்டுக்கோங்க, இது மெயினாக பண்ணணும், ஓகேவா? ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து உங்களுடைய நம்ம மஞ்சள் துணி வச்சுக்கோம்ல, அந்த துணியில் போட்டுக்கோங்க. மனசார வேண்டிட்டு துணியை இறுக்கிடுங்க, முடிச்சு போட்டுருங்க. முடிச்சு போட்டு இன்னொரு மஞ்சள் துணி வாங்கிக்கோங்க. இன்னொன்று மஞ்சள் துணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுட்டு பூமிநாதர் கோயிலுக்கு போங்க. இந்த பூமிநாதர் கோயிலுக்கு போகிறவங்க பார்த்தீங்கன்னா டோட்டலாக காரில் குடும்பத்தோடு போகிறோம் அப்படின்னு போகக்கூடாது. ஏன்னா 4ஆம் இடம் வாகனத்தை குறிக்கும். அப்போ எக்காரணத்தை கொண்டும் குடும்பத்தோடு போய் நாங்கள் அந்த பூமிநாதர் கோயில் போகிறோம்னு நினைக்கிறவங்க, 4ஆம் இடத்துல மாந்தி தோஷத்தை நிவர்த்தி பண்ணணும்னு நினைக்கிறவங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒன்று ட்ரெயினில் போங்க, இல்லை பஸ்ஸில் போங்க, ஓகேவா? இந்த பரிகாரம் போகும்போது கட்டாயமாக நீங்கள் காரில் போகக்கூடாது, பைக்கில் போகக்கூடாது. தப்பாக எடுத்துக்கிறாங்க, 4ஆம் இடம், அதனால தான் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ நீங்கள் பஸ்லேயோ அல்லது ட்ரெயின்லேயோ போய் நீங்கள் அந்த கோயிலில் போய் அங்கே தேங்காய் பழம்லாம் வச்சு ஐயர்கிட்ட சாமி கும்பிட்டுட்டு, அங்கே மரம் ஒன்று இருக்கும், கோவிலில் மரம் இருக்கும். ஸோ அதை ஐயர்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க அந்த மரத்தில் நம்ம கொண்டு போன மண்ணை போட்டுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்மளை பூஜை பண்ணி அங்கேருந்து மண் எடுத்து சிவனுடைய பொற்பாதத்தில் வைத்து தீபம் காட்டி அப்புறம் சில அங்கே வழிபாடு முறைகளை பண்ணி உங்கள் கையில் கொடுப்பாங்க. அந்த மண்ணை நீ கொண்டு போன மண்ணை என்ன பண்ணுவாங்க, கோயிலில் அங்கே போட்டுருவாங்க. ஸோ உங்களுக்கு தீபம் காட்டி உங்களுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வர மண், அங்கே கோயிலேருந்து எடுத்துகிட்டு வரீங்களா, அந்த மண்ணை உங்களுக்கு கொடுப்பாங்க. அதை நீங்கள் வாங்கிட்டு என்ன பண்ணணும், உங்கள் பூஜை ரூமில் வைக்கணும். இந்த விவரங்கள் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா என் நம்பருக்கு கூப்பிடுங்க. கட்டாயமாக இந்த வழிபாடு முறையை தெளிவாக சொல்கிறேன். இதை பார்த்திங்கன்னா இதை செய்யும்போது உங்கள் வீட்டில் உள்ள பிரச்சனை 30% குறைஞ்சிடும். 20லேருந்து 30% கண்டிப்பாக குறையும். இதை தாண்டி உங்களுடைய 4ஆம் இடத்து மாந்தியோடைய டோட்டல் நிவர்த்தி பண்ணணும் அப்படிங்கும்போது கட்டாயமாக என்னுடைய நம்பருக்கு கூப்பிடுங்க. 4ஆம் இடத்து மாந்திக்குரிய பரிகார முறைகளை உங்களுக்கு தெளிவாக செய்து கொடுத்து உங்களுடைய வீட்டில் உள்ள தோஷத்தை நிவர்த்தி செய்து உங்களுக்கு சந்தோஷங்களும் அதே போல் உங்களுடைய பொருளாதார நிலையில் மிகப்பெரிய மாற்றமும் மகிழ்ச்சியும் ஒரு அம்மா மகன் உறவில் ஒரு ஒற்றுமையையும் கணவன் மனைவி ஒற்றுமையையும் 4ஆம் இடத்து மாந்தி தோஷத்தை நிவர்த்தி செய்து கொடுக்க முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. ஓகேவா? அதுக்கு அடுத்தபடியாக இந்த 5ஆம் இடத்தில் மாந்தி, 5ஆம் இடம் லக்னத்துக்கு 5ஆம் இடத்தில் மாந்தி இருந்தால் எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் அறிவாளி கிடையாது. எவ்வளோ பெரிய திறமைகள் இருந்தாலும் திறமை இல்லாத மனிதனாகவே சித்தரிக்கப்படுவார் என்பது உண்மை. பயங்கரமாக பாட்டு எழுதுவார், மிகப்பெரிய கவிதை சொல்லுவார், மிகப்பெரிய கற்பனை ஆற்றலாக இருப்பார். ஆனால் அவர் படம் ரிலீஸ் ஆகாது. சார் என்கிட்ட நிறைய திறமை இருக்குது சார் என்கிட்ட நிறைய திறமை இருக்குது சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்க முடியும். உங்கள் திறமையை நீங்கள் 5ஆம் இடத்தில் மாந்தி இருந்தால் வெளியே கொண்டு வரவே முடியாது.
உங்களை பார்த்தாலே எப்படி பார்ப்பாங்கன்னா, என்னையா அது ஒன்றும் தெரியாது போலுக்கு இவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு அசால்ட்டாக இடம் போடுவாங்க. ஆனால் உங்களுடைய உள்ளுணர்வுன்னு சொல்லு பார்த்தீங்களா, அதை சொல்லும், என் திறமையை புரிஞ்சுக்கோங்கடா அப்படின்னு சொல்ல வைக்கும். பொதுவாக இதை நம்ம நிறைய இடங்கள் எப்படி பார்ப்போம்னா, ஒரு கம்பெனியில் உளுந்து ஒருத்தர் வேலை வைப்பார், பயங்கரமாக டேலண்ட்டு, பக்கா டேலண்ட்டு. ஐயா என் டேலண்ட்டுக்கு தக்க எவனுமே இல்லையா, நான் அவ்வளோ அற்புதமாக ஒரு கம்பெனிக்குள்ளே வேலைக்கு போனோன்னே அந்த கம்பெனியோட ப்ளஸ் மைனஸ் எல்லாம் நான் பர்ஃபெக்டாக தெரிஞ்சு வச்சுருக்கேன். ஆனால் எனக்கு மதிப்பு கொடுக்க மாட்டேங்காங்க, ஒன்றுமே தெரியாது இவனுக்கு அவ்வளோ மரியாதை மதிப்பு கொடுக்காங்க. அப்போ ஏன் இது நடக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வருதுன்னா, அதுக்கு ஃபஸ்ட்டு பாருங்கள், உங்களுடைய லக்னத்திலேருந்து 5ஆம் இடத்துல மாந்தி இருக்கும். அந்த 5ஆம் இடத்துல மாந்தி இருந்துச்சுன்னா உன்னுடைய சிந்தனை, உன்னுடைய செயல், உன்னுடைய அற்புதங்கள் எல்லாமே பிரகாசம் ஆகாது. அப்புறம் எங்கே நம்ம போய் வெளிப்படுத்தன்மையை கொண்டு வர முடியும்? இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தை கல்யாணம் முடிச்சுட்டு கன்சியூவ் ஆவாங்க, பலபடியும் அஃபர்ட் ஆயிரும். திரும்பியும் கன்சியூவ் ஆவாங்க, திரும்பியும் அஃபர்ட் ஆகும். என்னன்னே தெரியலங்க. கல்யாணம் முடித்து 5 வருஷம் 6 வருஷம் ஆச்சு, 2 முறை 3 முறை அஃபாஷனே ஆகியிருக்கு. எதுக்குன்னே தெரியல. நாங்களும் ட்ரீட்மெண்ட் பார்க்குறோம், பக்காவாக பிளான் பண்ணி ட்ரீட்மெண்ட் பார்க்குறோம், எங்களுக்கு குழந்தை பாக்கியம் தங்க மாட்டேங்கி அப்படின்னு கேள்வி வச்சா அதுக்கு முதல் காரணம் 5ஆம் இடத்தில் மாந்தி. எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பார்த்து கேட்கல, நிற்கலை அப்படின்னா 5ஆம் இடத்தில் மாந்தி தோஷம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம குறித்து வச்சுக்கலாம். இன்னொரு விஷயம் எடுக்கலாம். 3 குழந்தை இருக்குங்க, ஆனால் 3 குழந்தையும் என் பேச்சை கேட்காது. 3 குழந்தையும் என் பேச்சை கேட்காது. 3 குழந்தையும் 3 விதமாக இருக்கும். ஒன்று எப்படி சொல்லுவோன்னா, இப்போ இந்த 5ஆம் இடத்தில் மாந்தி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கும்போது என்ன சொன்னோம்னா, இப்போ குழந்தை பாக்கியம் தடைப்பட்டுக்கிட்டே போகுதுன்னா அது மாந்தியோடைய மிகப்பெரிய காரணம் இருக்குது. அதே குழந்தை இருக்குங்க, 3 குழந்தை இருக்குது, எனக்கு 3 குழந்தை இருக்குது, ஓகே. ஆனால் 3 குழந்தையும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. ஒரு குழந்தை என்ன சொல்லுது, என் பேச்சை கேட்கவே மாட்டேங்க. இன்னொரு குழந்தை புரட்டா மட்டும்தான் சாப்பிடுதுங்க, டெய்லி புரட்டா மட்டும்தான் சாப்பிடுது. நானும் அந்த குழந்தைகிட்ட சொல்லி பார்த்தேன், எப்படி புரட்டானா ஒரு வித்தியாசமானது அப்படி சொல்லுவோம்ல, புரிஞ்சிக்கிறாம போட்டு டாச்சம் பண்ணுது. 3ஆவது குழந்தை எப்படின்னா, கையில் இருக்க காசு பையில் வைக்கவங்களே குடிக்கிட்டு ஓடிடும், குடுன்னு ஓடிடும். மொதல் குழந்தை பேசவே பேசாது, 2ஆவது குழந்தை பேசியே கொன்றும், 3ஆவது குழந்தை கையில் காசு வந்துட்டு அந்த குழந்தைக்கு எப்படின்னு தெரியாது, என் காசை பிடிக்கிட்டு ஓடிடும். அப்போ 3 குழந்தையும் 3 விதமாக இருக்குங்க. என் குழந்தைய என்னால் அப்சர்வ் பண்ணி கொண்டு போக முடியல. என் குழந்தையால் என்னுடைய ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் நான் போராடுறேன். என் குழந்தையோட எதிர்காலம் எப்படி இருக்கும், எப்படி கொண்டு போக முடியும் அப்படின்னு நான் வருத்தப்படுறேன் அப்படின்னு ஒரு விஷயம் யோசிக்கிங்க அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய காரத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய லக்னத்திலேருந்து 5ஆம் இடத்துல மாந்தி இருக்கலாம். அப்படி மாந்தி இருந்தால் மட்டும்தான் கட்டாயமாக 3 குழந்தையும் மும்மூர்த்தி மாதிரி ஆளுக்கு ஒரு பக்கம் திரும்பி உட்காந்துருப்பாங்க. இவங்கள புரிய வைக்கவங்களே உங்களுக்கு பிரச்சனையாயிரும். அதே போல் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த 5ஆம் இடம் வந்து பூர்வ புண்ணியத்தையும் நம்ம குறிக்கும். பூர்வீக சொத்து நிறையா இருக்கும், ஆனால் அந்த மனுஷன் பூர்வீகத்தில் போய் உட்கார முடியாது. எங்கள் தாத்தா அவ்வளோ சொத்து வச்சுருக்காரு, எங்கள் பாட்டை இவ்வளோ சொத்து வச்சுருக்கான், உனக்கு என்னையா இருக்குது, எங்கே இருக்குதுன்னு தெரிலங்க, எனக்கு எதுவுமே கண்டுபிடிக்க முடியலைங்க. இன்னார் குடும்பம்னு சொல்கிற பெரிய குடும்பத்தில் இருக்கும், ஆனால் எங்களுக்கு வழி இல்லைங்க அப்படின்னு யோசித்தால், நான் சொன்ன அத்தனை விஷயங்களும் ஏதோ ஒரு விஷயம் உங்களுடைய ஜாதகத்தில், உங்களுடைய வாழ்வாதாரத்தில், உங்களுடைய வாழ்க்கையில் தொடர்பு கொள்ளுது அப்படின்னா, மெயினாக வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்தில் மாந்தி இருந்தால் தன்னுடைய அறிவு ஆற்றல்களை அழித்துவிடும், தன்னுடைய தனித்திறமையை கொண்டு வர முடியாது அப்படிங்கிறது உண்மை. சரி, இதை எப்படி நிவர்த்தி செய்யலாம்? 5ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குழந்தையை குறிக்கக்கூடிய இடம். அப்போ உங்களுடைய வீட்டு பக்கத்தில் ஏதாவது அனாத ஆசிரம குழந்தைகள் இல்லம் இருக்கான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு விஷயம்.
அனாதாசிரம குழந்தைகள் இல்லம் இருந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்சளவு உணவுகள் கொடுங்க. மாதத்துக்கு ஒரு முறை ஒரு சின்ன பட்ஜெட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த குழந்தைகளுக்கு படிக்கிறதுக்கு தேவையான ஏதோ ஒரு சில பொருட்கள் வாங்கி கொடுங்க. இதை நீங்கள் வாங்கி கொடுத்தாலே 5ஆம் இடத்து மாந்தியோடைய தோஷம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நிவர்த்தி ஆகும். இது நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது சேவை. இந்த சேவை உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய தேவை. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ரைமிங் மாதிரி தான் இருக்கும், ஆனால் இதை செஞ்சு பாருங்கள். 5ஆம் இடத்து மாந்தியோடைய தோஷம் உங்களுக்கு 30% சரியாயிடும். வீட்டில் நீங்கள் தீபம் போடுவதாக இருந்தால் மெயினாக பார்த்தீங்கன்னா சரியாக மாலை நேரம் 3 மணியிலிருந்து 6 மணி வரையும், மேக்ஸிமம் 6:10 வரையும் உங்களுடைய வீட்டில் தீபம் போடுங்க. அப்போ சொன்ன மாதிரி தான் புதிய விளக்கு ஒன்று, மண் விளக்கு ஒன்று வாங்கிக்கிறணும். ஓகேவா? ஒரு மண் விளக்கு மர ஸ்டூல் மேலே வச்சு நல்லெண்ணெய் தீபம் போடணும். நல்லெண்ணெய் தீபம் நீங்கள் போட்டிங்கன்னா 48 நாட்கள் தொடர்ந்து நான் சொன்ன நேரத்தில் நீங்கள் போட்டிங்கன்னா கட்டாயமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய 5ஆம் இடத்து மாந்தி தோஷம் நிவர்த்தி ஆகும். இதை தாண்டி உங்களுடைய என்ன சொல்லணும்னா உங்களுடைய ஆள் மனசுக்கு தெரியும் அந்த வலியும் வேதனையும். இதை டோட்டலாக நிவர்த்தி செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. ஏன்னா இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை வச்சு பார்க்கும்போது மாந்தி சில நேரத்தில் எழுதியிருக்க கூட மாட்டாங்க. என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க? உங்கள் சுய ஜாதகத்தில் மாந்தி எழுதியிருக்க மாட்டாங்க. சில பேருக்கு மாந்தியை வேறு இடத்துல போட்டிருப்பாங்க. அப்போ நான் சொன்ன இந்த அறிகுறிகள் இருக்குது, நான் சொன்ன இந்த பிரச்சனைகளாக இருக்குன்னா அதுக்கு நம்ம சொல்கிற செயல்பாடு பொருந்தும் என்பது உண்மை. அப்போ இருக்குன்னு நினைக்கிறவங்க மாற்றத்துக்கு விரும்புகிறவங்க என்ன பண்ணணும்? நம்ம சொல்கிற விஷயங்களை மனதார செஞ்சிங்கன்னா மாற்றம் எளியது. ஓகேவா? சரி, இது 5ஆம் இடத்து மாந்தியோட தோஷம் நிவர்த்தி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம சொல்ல போகிறது என்னென்னா 6ஆம் இடம். 6ஆம் இடத்தில் மாந்தி. 6ஆம் இடத்தில் மாந்தி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பொதுவாகவே இந்த 6ஆம் இடத்து மாந்தி அதிகமாக கடன் பிரச்சனை போய் மாட்டி விடுது. இந்த கடன் பிரச்சனை அப்படின்னா எப்படி சொல்லுவதுன்னா, பொதுவாக இந்த 6ஆம் இடத்துல மாந்தி இருக்கவங்க தனக்காக வாங்கவே மாட்டீங்க. இந்த பிறருக்காக யாராவது கடன் வாங்கி கொடுத்துட்டு இன்னும் பினாமியாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அதாவது அவனுக்கு வாங்கி கொடுத்த கடனையா நான் ஊரை விட்டு ஓடியான்ட்டேன், என் ஃப்ரெண்டுக்கு வாங்கி கொடுத்தேன், அவன் ஊரை விட்டு போயிட்டா, இப்போ நான் அந்த கடன் நான் அடைச்சிக்கிருக்கேன். நான் சும்மா இருக்காமல் மற்றவனுக்கு ஹெல்ப் பண்ணியே இப்போ நான் கடனாளியாக இருக்கேன் அப்படின்னா அது 6ஆம் இடத்து மாந்தியோட பிரச்சனை. இந்த தாய் மாமா உறவு செட்டே ஆக மாட்டேங்கி அப்படின்னா 6ஆம் இடத்துல மாந்தி இருக்கும். மாமா ரொம்ப நல்லவர், எனக்கு தான் மாமா பிடிக்காது. எப்படி? மாமா ரொம்ப நல்லவர் தான், எனக்கு எங்கள் மாமா பிடிக்காது. யார் சொல்லுவா? இந்த 6ஆம் இடத்துல மாந்தி இருக்கவங்களாம் அதை செய்வான். இந்த குசும்பு அவனுக்கு இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். ஏன்னா அவன் கூட பிறந்த மற்ற 2 பேரும் மாமா மாமா மாமான்னு தோலை கட்டி பிடிச்சி கிடப்பாங்க. இவன் மட்டும் இப்படியே பார்ப்பான் அப்படின்னு. அப்போ அவன் 6ஆம் இடத்துல மாந்தி இருக்குது. அவனுக்கு அந்த மாந்தி தோஷம் இருக்கிறனால தான் நல்ல மாமாவை நொல்ல மாமான்னு சொல்கிறான். புரியுதா? என்னடா அவன் நம்ம தம்பி ரவி நல்லவங்க, பாப்பா நல்லவங்க, நீ மட்டும் ஏன்டா அப்படி சொல்கிறேன்னா, எனக்கு மாமனை பிடிக்கலை, அவனை போக சொல்லி நான் வர்றேன் அப்படின்னு சொல்கிறான். தான் மாந்தி மாமனை உள்ளே விட மாட்டேங்க. எதுக்குள்ளே விட மாட்டேங்க? மனசுக்குள்ளே விட மாட்டேங்க. புரியுதா? இது இந்த தோஷத்தை நிவர்த்தி செய்யும், தோஷத்தை உறுதியாக செய்யும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நல்லா இருப்பார், சூப்பராக ஒரு மனுஷன். திடீர்னு அவருக்கு உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரும். ஸோ அந்த பிரச்சனை ஏன் வந்துச்சுன்னு தெரியல அப்படின்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த 6ஆம் இடத்து மாந்தியை சனி பகவான் கோச்சார ரீதியாக டச் பண்ணுறாரு.
கோச்சார ரீதியாக சனி பகவான் டச் பண்ணாலே திடீர் வியாதி, திடீர் வம்பு வழக்கு, திடீர் பிரச்சனை, இதெல்லாம் 6ஆம் இடத்து மாந்தி செய்யக்கூடிய அற்புதமான அடிதடி பிரச்சனை. எப்படி அற்புதமான அடிதடி பிரச்சனை. சும்மா ஓரமாக போயிருப்பாங்க, 4 பேர் சண்டை போடுவாங்க, இவர் போய் விலைக்கு விடுவார், கடைசி எவ்வளோ தூக்கிட்டு போய் உள்ளே வச்சுருவாங்க. இது மாந்தி செய்யும், மகத்துவமாக செய்யும். என் மாப்பிள்ளை ஒன்றுமே செய்யலைங்க, ஓரமாக தானங்க போனார், என்ன பண்ணானே தெரிலங்க, கூட்டு போய் உள்ளே வச்சுட்டாங்க. மாந்தி அந்த வேலையை பார்த்துருப்பார், மறைமுகமாக அடிச்சிருப்பார். அப்போ இதெல்லாம் அந்த மாந்தியோடைய வலிமை. மற்ற கிரகத்தை விட, அதாவது நம்ம சொல்கிறோம்ல நவ கிரகங்கள், இந்த நவ கிரகத்தில் அந்த கிரகத்தை விட மிக வலிமை யாருக்குன்னா மாந்திக்கு இருக்குது. அப்போ மாந்தி பகவான் இந்த சில்மிஷ சேட்டையெல்லாம் செய்வார். அப்போ அவர் செய்கிறாரு அப்படின்னா, இப்போ 6ஆம் இடத்தில் மாந்தி இருக்குது, கடன் பிரச்சனை சிக்கி தவிச்சிட்டேன், இதெல்லாம் நீங்கள் சொன்னதெல்லாம் எனக்கு நடந்துக்கிருக்குங்கய்யா, இதுலேருந்து எப்படி நான் சரியாகன்னு தெரியல, இந்த சதியிலேருந்து எப்படி வெளியே வருவேன்னு தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு எளிய பரிகாரம் சொல்கிறேன். இந்த பரிகார முறைகளை மனசார பின்பற்றுங்க. மொதல் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஊரில் உள்ள சிவன் கோவிலில் போய் ஃபஸ்ட்டு உள்ளே போனோடனே நந்தி பகவானுக்கு 2 தீபம். யாருக்கு? நந்தி பகவானுக்கு 2 தீபம் போடணும். அதுக்கடுத்து சிவனுக்கு, சிவபெருமானுக்கு 2 தீபம். சக்திக்கு, சிவனுக்கு பக்கத்தில் இருக்க நம்முடைய தாயாருக்கு 2 தீபம். அதுக்கடுத்து வீரபத்திரருக்கு 2 தீபம். மொத்தம் எத்தனை தீபமாச்சு? 2, 4, 6, 8. 8 தீபம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 9 ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து நீங்கள் தீபம் போட்டால், தீப முறைகளை சரியான முறையில், ஓகேவா, நல்லெண்ணெய் தீபம் நீங்கள் 2 விளக்கு ஒவ்வொரு வட்டமும் நீங்கள் கோயிலுக்குள்ளே போகும்போது 8 மண் விளக்கு வாங்கிட்டு போகணும். அங்கே இருக்க மண் விளக்கு யூஸ் பண்ணிடலாமா? இல்லை நம்ம மக்கள் கேட்பாங்க, அங்கே மண் விளக்கு இருக்குங்க, நான் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்களேன், உங்களுடைய தேவைக்காக, உங்களுடைய வாழ்க்கைக்குரிய மாற்றத்துக்காக நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா அது உங்களுடைய முதலீடாக தான் இருக்கணும் போல், அடுத்தவங்களுடைய முதலீடை நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடாது. அப்போ நீங்கள் உங்கள் கையினால் யாருக்கு 6ஆம் இடத்துல மாந்தி இருக்கோ, லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல மாந்தி இருக்கோ, அவங்க உங்களுடைய கையினால் நீங்கள் மண் விளக்கு வாங்கி ஒரு லிட்டர் நல்லெண்ணெய் வாங்கிக்கோங்க. 1 லிட்டரு நல்லெண்ணெய் வாங்கிக்கோங்க, திரியும் வாங்கிக்கோங்க. போய் ஃபஸ்ட்டு நந்தி பகவான், அடுத்து சிவனுக்கு முன்னாடி சிவன் போடுறதுக்கு இடம் வச்சவங்க, அடுத்து நம்மளுடைய தாயாருக்கு, அடுத்து வீரபத்திரருக்கு 8 தீபங்கள் தொடர்ந்து 9 வாரங்கள் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலையிலேருந்து மாலை 5 மணிக்குள், மேக்ஸிமம் 4 மணிக்குள்ளே போட்டுருங்க. ஏன்னா 4 மணிக்கு மேலே ராகுகாலம் வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக கூட்டம் அதிகமாக வந்துடும் கோயிலில் ஞாயிற்றுக்கிழமை. ஸோ அதனால் மேக்ஸிமம் மதியத்துக்குள்ளே இந்த வழிபாடை செய்யுங்க. உறுதியாக 6ஆம் இடத்து மாந்தி நிவர்த்தியாகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகும். உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் மனப்பூர்வமாக உணர முடியும். இதை தாண்டி இதெல்லாம் செய்ய முயற்சி செஞ்சும் என்னால் முடியலை, இல்லை செஞ்சேன் என்னால் டோட்டல் ரிலீஸ் வரல அப்படின்னு நினைக்கிறவங்க, கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, உங்களுடைய பேர், உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. கட்டாயமாக உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக உங்களுடைய லக்னத்துக்கு 6ஆம் இடத்தில் மாந்தி நிவர்த்திக்கான பரிகார முறைகளை எளிமையான முறையில் பர்ஃபெக்டாக செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் இன்னல்கள் இல்லாத, துன்பங்கள் இல்லாத, துயரங்கள் இல்லாத, பிரச்சனைகள் இல்லாத பிரம்மாண்டமான வாழ்க்கையை வழிபாடுகள் மூலமாக, பரிகார முறைகள் மூலமாக உங்களுக்கு நிவர்த்தி செய்து கொடுக்க நான் ரெடி. நீங்கள் ரெடியா? 7ஆம் இடம். ஓகே,
ரொம்ப சந்தோஷம். இப்போது வரை என்னுடைய பேச்சை வந்து ரொம்ப பொறுமையாக கேட்டுக்கிறீங்க. இப்போ தான் நீங்கள் ரொம்ப கவனமாக கேட்கணும். இப்போ வரையும் கேட்டது யாருக்காக? உங்களுடைய வாழ்க்கையுடைய மாற்றம் அப்படிங்கிற விஷயம். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது லக்னத்துக்கு 7ஆம் இடத்தில் மாந்தி இருந்தால். இந்த லக்னத்துக்கு 7ஆம் இடத்து மாந்தி வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய தலைவலிங்க. இந்த 7ஆம் இடம்னாலே தலைவலி தான். எப்படி? இந்த 7ஆம் இடம்னாலே தலைவலி தான். நம்மளுடைய பார்ட்னர் அப்படிங்கிறதே 7ஆம் இடம் தான். ஒவ்வொருடைய ஜாதகத்திலும் லக்னத்துக்கு 7ஆம் இடம் அப்படிங்கிறது கணவன் மனைவியை குறிக்கக்கூடிய ஒரு பாவகம். கணவன்னா மனைவி வேணும், மனைவினா கணவன் வேணும். அது இப்போ வாழ்க்கையில் மிகப்பெரிய முக்கியம். குழந்தை பிறந்தோடனே வளர்ந்தோடனே படிக்க வச்சோடனே ஒரு டிகிரி முடித்தோடனே ஒரு வேலைக்கு போனோடனே ஆட்டோமேட்டிக்காக பொண்ணு பார்க்கணும்ப்பா, ஆட்டோமேட்டிக்காக பையனை பார்க்கணும்ப்பா அப்படிங்கிறத சொல்லிடுறோம். ஆனால் பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க, வரன் தேடிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் வரன் அமைய மாட்டேங்கி. பல ஜாதகங்கள் பார்க்குறாங்க, மேட்ரிமோனியில் பதிஞ்சு வச்சுருக்காங்க, சொந்த பந்தத்தில் சொல்லி வச்சுருக்காங்க, வரன் கிடைக்கல அப்படின்னா பாயிண்ட். ஒரு கல்யாணம் முடிச்சிட்டாரு, வாழலை. 2 கல்யாணம் முடிச்சு பார்த்தாரு, வாழலை. 3ஆவது கல்யாணம் முயற்சி பண்ணி முடிச்சிட்டாரு, வாழவே இல்லை. அதுக்கும் 7ஆம் இடத்து மாந்தியோடைய பிரச்சனை உண்டு. கல்யாணம் முடித்த பிறகு தான் என் வாழ்க்கையில் பிரச்சனையே இருக்குது. எப்படி? கல்யாணம் முடித்த பிறகு தான் என் வாழ்க்கையில் அதிகமாக பிரச்சனை இருக்குது. நான் பிரச்சனையை மட்டும்தான் சந்திச்சுக்கிட்டு இருக்கேன், வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. ஏன்டா கல்யாணம் முடிச்சேன்னு நான் நினைக்கேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. அப்படின்னா அவருடைய சுய ஜாதகத்தில் இந்த வார்த்தையை சொல்லக்கூடிய செயல்பாடை யார் செய்கிறா அப்படின்னா மாந்தி பகவான் செய்கிறார். ஏன் மாந்தி பகவானே? அப்போ இந்த மாந்தி பகவான் என்ன பண்ணுவார்னா தன்னுடைய பார்ட்னருக்குள்ளே ஒற்றுமையை கொடுக்கவே மாட்டார். இப்போ ஒன்றும்ல, ஒரு மனைவி வீட்டுக்குள்ளே, ஒரு கணவர் வந்து வீட்டுக்குள்ளே போகிறாரு, மனைவி அவர் வந்தோடனே பாத்திரத்தை டம்முன்னு தூக்கி போடும். வந்துட்டான் பாரு இவன் விளங்கா பைய வந்துட்டான் அப்படின்னு சொல்லும். இவர் தினைக்கு பாசமாக தான் பொண்டாட்டிக்கு மல்லிகைப்பூ வாங்கிட்டு போவார். சரி இன்றைக்கி போய் பாசமாக பேசுவோன்ட்டு அன்றைக்கி பார்த்து பாத்திரம் பறக்கும். என்னடா கொடுமையாக இருக்குது, எதுக்குடா பாத்திரத்தை பறக்க விட்றா அப்படின்னு தெரியாது. யார் மேலே உள்ள கோவத்தையோ ஓ மேலே காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க, அந்த கோவத்தை காட்டுவாங்க. அதேபோல் அவங்க வீட்டில் என்ன பிரச்சனைனாலும் இந்த தன்னுடைய ஒய்ஃபை போட்டு இழுத்து போட்டு அடிப்பார். அவருக்கு வேலை பிரச்சனை, வெளியே பிரச்சனை இருந்திருக்கும், அவருடைய வேலையில் பிரச்சனை இருந்திருக்கும், அவர் வேறு ஏதோ விஷயத்தில் பிரச்சனை இருப்பார், வீட்டில் வந்து அந்த ஒய்ஃபை போட்டு அடிப்பார். அந்த அம்மா அப்படியே வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணும், எதுக்காண்டி வேணும் இப்படி பண்ணுறா அப்படின்னு நினைக்கும். அப்போ அதுவும் 7ஆம் இடத்தில் மாந்தி இருந்தால் அந்த தோஷம் செய்யும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையை கொடுக்காது. புரிதலுடன் இருக்க வேண்டும், ரொம்ப அந்யோன்யமாக இருக்க வேண்டும் நினைச்சாலும் அந்த அந்யோன்யம் கெடுக்கப்படுகிறது. அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய காரணம் என்னென்னா, இந்த 2 பேர் ஜாதகத்தில் யாரோடைய ஜாதகத்திலேயாவது 7ஆம் இடத்துல மாந்தி இருக்கும். இந்த 7ஆம் இடத்துல மாந்தி இருந்தால் தான், இந்த 7ஆம் இடத்துல மாந்தி இருக்கவர் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே இலகிய மனஸ்கார். ஏதாவது ஒரு உண்மையான நட்பு கிடச்சிருமா, உண்மையான ஒரு உறவு கிடச்சிருமா, நம்மளை புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு அன்பான துணைவி கிடச்சிருவாங்களா, நம்மளை புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு உண்மையான பார்ட்னர் கிடச்சிருவாங்களா அப்படின்னு ஒரு ஏக்கம் அதிகமாக இருக்குன்னா அதுக்கு மிகப்பெரிய காரணம் 7ஆம் இடத்தில் மாந்தி. நண்பர்களால் அதிகமாக ஏமாற்றப்பட்டீங்க அப்படின்னா, துரோகத்தால் நீங்கள் அதிகமாக வீழ்த்தப்பட்டீங்க அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய பாவகம் 7ஆம் இடத்தில் மாந்தி இருந்தால் இந்த தோஷம் உண்டு. இந்த தோஷம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கும், எங்கேருந்து அடிக்கானே தெரியாது, அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்யணும். ஒரு புரிதலுடன் கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படணும், மிகப்பெரிய மாற்றம் வல்லமை வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க. அதற்கான எளிய ஒரு வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு, ஓகேவா, கணவன் மனைவி
ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க பெருமாள் கோயிலில் போய் பூர நட்சத்திரம் வரும் நாளில் கணவன் மனைவியாக ஒன்றுடன் சேர்ந்து இருவரும் சேர்ந்து போய் பூர நட்சத்திரம் வரும் நாளில் உங்கள் வீட்டு பக்கத்தில் பெருமாள் கோயிலில் தாயாருக்கு தாமரைப்பூ வாங்கி கொடுத்து தீபம் போட்டு வழிபாடு செய்யணும். கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாதமும் பூர நட்சத்திரம் வரும் நாளில் 5 மாதங்கள் பூர நட்சத்திரத்துக்கு மறக்காமல் கணவன் மனைவியாக ஒன்று சேர்ந்து நீங்கள் பெருமாள் கோயிலில் உள்ள மகாலட்சுமிக்கு தாமரைப்பூ வாங்கி கொடுத்து தீபம் போட்டீங்க அப்படின்னா உறுதியாக 7ஆம் இடத்து மாந்தி தோஷம் நிவர்த்தியாகும். அற்புதமான மாற்றங்களை நீங்கள் உணர முடியும். அற்புதமான செயல்பாடுகள் உங்களை நோக்கி என்ன பண்ணும், செயல்படுத்த முடியுங்கிறது நிதர்சனமான உண்மை. ஸோ இப்போ வரையும் நமக்கு இவ்வளோ ஒரு பொன்னான நேரம் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 7ஆம் இடத்து மாந்திக்கான நிவர்த்திக்கான ஒரு வழிபாடு சொல்லியிருக்கேன். ஸோ இதை என்ன பண்ணுங்கள், மறக்காமல் செய்யுங்க. இதை தாண்டி நிறையா லைஃப்பில் போராட்டத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் சரி, கட்டாயமாக உங்களுடைய சுய ஜாதகத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, உங்கள் லைஃப்பில் ஒரு டேர்னிங் உருவாக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, கீழே உள்ள நம்பருக்கு என் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. டிஜே சுந்தரபாண்டின்னு நீங்கள் கூகுளில் போட்டாலே இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லேருந்து எல்லா இதுலேயுமே நம்மளுடைய பேர் போட்டிங்கனாலே வந்துடும். டிஜே சுந்தரபாண்டின்னு போட்டிங்கன்னா வந்துடுவேன். ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி நான் வந்துடுவேன். உங்களுக்கான வாழ்க்கைக்குரிய ஒரு மாற்றத்தை கொடுப்பேங்கிற நம்பிக்கையோடு சொல்லிக்கொள்கிறேன். மேலும் வந்து பார்த்திங்கன்னா மற்ற பாவங்கள், அதாவது இப்போ 7 வரையும் பார்த்துருக்கோம். மற்ற பாவத்தில் மாந்தி இருந்தால் என்ன மாற்றம் வரும், அதற்கான வழிபாடு முறைகளை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க அடுத்த வீடியோவில் கட்டாயமாக தெரிஞ்சுக்கலாம். மேபி உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் வேண்டும் என்று விருப்பப்படுறவர்கள் உறுதியாக தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தற்போது வரை இந்த பொன்னான நேரத்தை கொடுத்த நமது அஸ்வின் அஸ்ட்ரோ பக்தி மீடியா உரிமையாளர்கள் மற்றும் நமது சபையில் அமர்ந்திருக்கும் சகோதர சகோதரிகள், ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் எனது மனதார நன்றியை கூறி தற்போது விடைபெறுகிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.